இருக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சின்னமணி சொன்ன விஷயமா விஜயா யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ உடனே மனோஜ் அம்மா என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க, என்ன பண்றது ஐடியாவில் இருக்குன்றாங்க. இல்லடா, உன் அப்பாவுக்கு தெரியாம நம்ம பேங்க்ல இருந்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்ததே ரொம்ப பெரிய தப்பு. இப்போ இந்த மாதிரி பண்றது மட்டும் உன் அப்பாவுக்கோ இல்ல முத்துவுக்கோ தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியலடா, அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றாங்க. அம்மா, என்னுடைய கடன் சரியாகணுமா இல்லையா, ரோகிணி கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமாம்மா, இது ஒன்று மட்டும்தான்மான்றாங்க. அது புரியுதுடா, இருந்தாலும் என்னம்மா அது புரியுது, இருந்தாலும் இல்லைனாலும் அதை செய்யறதுனால நமக்கு நல்லது நடக்கணும்னா அதை செய்யறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. சரிடா மனோஜ், நீ சொன்ன மாதிரியே நீ உன் அப்பா எப்படி கையெழுத்து போடுவாரோ அது மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணு. நம்ம ஃபைனான்ஷியல் கிட்ட நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டோட டாக்குமெண்ட்டை கொடுத்து பணத்தை வாங்கிடலான்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அதுக்கு என்ன, தாராளமாக பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை எப்படி கையெழுத்து போடுவாங்களோ அதேபடி கையெழுத்து எல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயாவுக்கு ஒரு மாதிரி கரடு நெருடலாகவே இருக்குது, மனசுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்குது. அண்ணாமலை கேட்குறாங்க, விஜயா என்னாச்சு, எப்போ பாரு ஓட்ட சட்டையில கல்ல போட்ட மாதிரி வாயில பேசிக்கிட்டே இருப்பேன், இப்போ என்னடானா அமைதி இருக்கியே, என்னாச்சு விஜயான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? இல்லையே, உன்னை பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே, என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா, என்கிட்ட ஏதாவது விஷயத்த மறைச்சி அந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கியா? விஜயா, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் என்ன விஷயத்த மறைக்க போகிறேன், நான் நல்லா எந்த விஷயத்தையும் மறைக்கலிங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இருந்தாலுமே அண்ணாமலைக்கு சந்தேகம் எவியாவே வருது. இல்லை, இவ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறான், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை முடிவு பண்ணிடுறாங்க. அண்ணாமலை முடிவு பண்ணிட்டு இப்போ நம்ம விஜயா கிட்ட எப்படியாவது விஷயத்த கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. விஜயாவாவது உண்மையை சொல்றதாவதுன்ற மாதிரி அண்ணாமலையே எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு விஜயா நீ தான் பொறுப்பு, புரியுதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டு சாமி முன்னாடி நின்று, கடவுளே, என் புருஷனுக்கு தெரியாமல் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், இது தப்புன்றது எனக்கு தெரிஞ்சாலும் மனோஜோட லைஃபுக்காக எனக்கு வேற வழி தெரியாமல் நான் இதை பண்ணுறேன், எனக்கு நீங்கள் தான் துணை புரியணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி விஜயா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதையும் நோட் பண்ணுறாங்க மீனா நோட் பண்ணிட்டு, என்ன நடக்குதுங்க அத்தை, ஏதோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்காங்க. இப்போ முத்து வராங்க. முத்து மீனான்னு சொல்லி கூப்பிட்டா கூட மீனாவுக்கு காதே கேட்கறதில்ல. மீனா, என்ன மீனா, என்ன பண்ணிட்டு இருக்க, எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க விஷயங்க சொல்லுங்கன்றாங்க. இல்லை, உன்னை நான் அப்படி கூப்பிடுறேன், ஆனால் காதே கேட்காத மாதிரி நீ இருக்கியே, என்ன விஷயம் மீனா, எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வேற எதை பற்றிங்க நான் யோசிக்க போகிறேன், எல்லாம் அத்தை விஷயமா தான்றாங்க. ஓ, அம்மா சிந்தாமணி கிட்ட கடன் வாங்குற விஷயமா சொன்னாங்கல்ல, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாங்க, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அத்தை ஏதோ பெரிய விஷயத்துல மாட்டிக்க போறாங்களோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதை பற்றி தான் நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீனா, அம்மா கிட்ட போய் கேட்டால் என்ன ஏதுன்னு 1008 கொஸ்டின் கேட்பாங்க. முதல்ல என்ன விஷயம் எல்லாம் ஏதுன்னு கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வரல, அந்த மாதிரி எல்லா விஷயமும் வரதான் போகுது, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு மீனான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை இவர்கிட்ட சொன்னால் இவரும் இதே தான் சொல்லுவார், ஸோ நம்ம இவர்கிட்ட சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இதுக்கு நம்மளே பதில் என்னன்றதை தேடிக்கலாம்னு சொல்லிட்டு மீனாவே முடிவு பண்ணிடுறாங்க. மீனா முடிவு பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பாருங்க, நான் உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சி அத்தைக்கு துணையாக இருக்க தான் போகிறேன். 1000 தான் அவங்க என்னை திட்டுனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வந்தால் அதை பார்த்துக்கிட்டெல்லாம் என்னால் சும்மாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே மீனா பயங்கரமாக வீரவசனமெல்லாம் பேசுகிறாங்க. நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன் மீனா, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? சரி, செல்வத்தோட கேஸ் விஷயமா சில இடத்துக்கு போகிறது வர்ற வேலையாக எனக்கு இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம முத்து கிளம்பி போனதோ, ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்ன விஷயம்? நீ
என்னை உதவிக்கெல்லாம் நீ கூப்பிடாத. கண்டிப்பாக என்னால் வரலாம் முடியாது. இல்லைங்க, நான் உங்களை உதவிக்கெல்லாம் கூப்பிடல. அப்புறம் என்ன, எதுக்காக என்ன கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, நான் ஒருவேளை சிந்தாமணி என்ன விஷயமா அத்தையை ப்ளேம் பண்ணுறாலோ அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவீங்களா? இங்கே பாரு மீனா, என் அம்மானா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்றது உனக்கே தெரியும் தானே? ஆமாம் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ கேட்குறது எந்த வகையில் நியாயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, சாரின்னு சொல்லிட்டு முத்து நான் என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட நீ தாராளமாக கேட்கலாம். உனக்கு உதவி பண்ணாமல் வேற யாருக்கு நான் உதவி பண்ண போறேன்னு சொன்னதும் சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ விஜய் அண்ணாமலையை வருத்தப்பட்டுட்டே ஃபீல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இதையும் மீனா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மீனா பார்த்திங்கன்னா விஜயாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. விஜய் நேராக மனோஜோட ரூமுக்கு போயிட்டு, என்ன மனோஜ் சொன்ன மாதிரியே கையெழுத்து போட்டுட்டியன்றாங்க. இங்கே பாருமா, அப்பாவோட கையெழுத்தான்ற மாதிரி சந்தேகம் வர்ற மாதிரி நான் கையெழுத்து போட்டிருக்கேன். அப்பா கையெழுத்தும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு பாத்தியான்றாங்க. ஆமாண்டா, அப்படியே போட்டிருக்க. எனக்கு இருந்தாலும் உன் அப்பாவுக்கு தெரியாமல் இந்த விஷயத்த பண்ண போகிறதுன்னு நினச்சேன். மனசுக்குள்ள லைட்டாக பயம் இருக்குடான்றாங்க. அம்மா, நீ என்னை நம்பி ஒரு விஷயம் எனக்காக நீ செய்ய போகிற. நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் டீலர்ஸ் எல்லார்கிட்டையுமே பேசியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க. நீ எதை நினைச்சும் வருத்தமெல்லாம் பட்டுட்டு இருக்காத. நான் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை மீட்டு கொடுப்பேனோ அதை நீ ஏன் பார்க்க போகிறம்மா. அவ்வளோ சீக்கிரம் நான் இந்த வீட்டை மீட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டு, சரி மனோஜ், இது எல்லாமே உனக்காக தான் செய்கிறேன் தெரியுமா. எனக்காக தான் நீ இதை எல்லாமே செய்கிறன்றது எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. சரி மனோஜ், வா போகலான்னு போகும்போது கரெக்டாக அண்ணாமலை விஜயா என்ன 2 பேரும் எங்கே போகிறீங்கன்றாங்க. ஏங்க, வெளியில் போகும்போதே எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டா, என்னங்க இது அர்த்தம் சொல்லுங்க, என்ன இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் விஜயா, நான் கேட்கக்கூடாதா? நீங்கள் கேட்கக்கூடாதுனால அர்த்தம் கிடையாது. வெளியில் போகிறேன், ஏன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதை தான் நானும் கேட்டேன். மனோஜை கூட்டிட்டு கோவிலுக்கு போறேங்க. என் புள்ள வாழ்க்கை யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அவன் வாழ்க்கை இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்காக கடவுள்கிட்ட வேண்ட போறேன்றாங்க. நிஜமாவே கடவுளை பார்க்க தான் போறீங்களா? எனக்கு இது கேள்வி. நிஜமாவே நாங்கள் கோவிலுக்கு தான் போறோம், வா மனோஜ் போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. பின்னாடியே மீனாவும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. மனோஜ், எனக்கு மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. அம்மா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்போ கூட திரும்பி போயிடலாம். என்ன ரோகிணி திரும்பவும் என்னுடைய ஷோரூமுக்கு வருவான். அப்புறம் நம்ம கேஸ் விஷயமா பேசுவோம். அதை கேட்டுட்டு அதுக்கு எதிராக அவ செயல்படுவான். இன்னும் 10 வருஷம்னு சொல்லிட்டு எங்க கேஸ் விஷயம் தள்ளி போகும். பரவாயில்லையான்றாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் நடக்கவே கூடாது. உனக்கும் அவளுக்கும் கண்டிப்பா விவாகரத்து நடந்தே ஆகணும். அதுக்காகவே நான் இந்த வீட்டை அடமானம் வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னா எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு விஜய் வராங்க. சிந்தாமணி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர், எவ்வளோ நேரம் மாஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இல்லைங்க சிந்தாமணி, என்னுடைய புருஷன் வீட்டில் இருந்தாரா, அவரை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அவருக்கு ஒன்றும் எந்த விஷயமும் தெரியலையே. இல்லை இல்லை, அவர்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்ததை நினைச்சு மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தமாக இருக்கு. வேற என்ன பண்றது, என் பிள்ளைக்காகன்ற பட்சத்தில் புருஷனா புள்ளியான்னு வரும்போது என் புள்ள பக்கம் தானே நிற்க முடியும். அதனால தான் அவர்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன்றாங்க. சரி சரி வாங்க, அந்த ஃபைனான்சியர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போறாங்க. வாங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. இல்லை, எங்களுக்கு பணம் தேவை. எல்லா விஷயமும் சிந்தாமணி அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணியும் பணம் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். ஆனால் சிந்தாமணி அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு என்னால் எந்த பதிலுமே பேச முடியல. அதனால சிந்தாமணி அம்மாவுக்காக பணம் கொடுக்குறேன். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டு, இந்த பேப்பர் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கும் மனசில் இல்லை, எப்படி சைன் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாமல் விஜயா சைன் பண்ணிடுறாங்க. விஜயா சைன் பண்ணதுமே வீட்டு பத்திரம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டு பத்திரமும் கொடுத்துட்றாங்க. உடனே சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அவ்வளோதான், இனி இந்த வீட்டை என் பேருக்கு மாத்துறதுல எந்த பிரச்சனையும் இனி இருக்க போகிறது கிடையாது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் சிந்தாமணி இருக்காங்க. இன்னாங்க பணம் சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க. இங்கே பாரு மனோஜ், இதுக்கு மேலே எனக்கு தெரியாமல் 1 ரூபா கூட யார்கிட்டையும் நீ கடன் வாங்கக்கூடாது, புரியுதான்றாங்க. அம்மா, பட்டதே போதுமா,
இதுக்கு மேலே கடனெல்லாம் நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன், நீ கவலையே படாதமான்றாங்க. சரி மனோஜ், உனக்காக உன்னை நம்பி நான் இந்த பணத்தை வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுத்துருக்கேன். உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நீ நடந்துக்கணும், புரியுதான்றாங்க. புரியுதுமா, எனக்காக நீ இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்க, உனக்காக நான் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை மீட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டிப்பாக வீட்டை மீட்டு கொடுப்பேன், நீ கவலைப்படாமல் இருமான்னு சொல்லிட்டு மனோஜும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மீனா என்ன இது, சின்னமணி உள்ளே போயிருக்காங்க, என்ன இது ஒன்றுமே புரியலையே, முதல்ல போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் இருக்கிற ரூம் பக்கம் ஜன்னல் வழியாக வராங்க. ஜன்னல் வழியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரொம்பவே சந்தோஷமாக கால் மேலே கால் போட்டு சின்னமணி பயங்கரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மேடம், நீங்கள் எப்படியெல்லாம் சொல்லி அந்த மனோஜ் ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த வீடை வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. ஆமாம், நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இது நடந்திருக்குமான்றது எனக்கு தெரியல, இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நல்லான்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மீனா கேட்டுடுறாங்க. அடி பாவி சிந்தாமணி, எங்களுடைய வீட்டை அபகரிக்கணுன்றதுக்காக இவனை உன்னுடைய அடியாளாக இருக்கிறவனை வீட்டுக்கு அனுப்பி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கியே, உன்னால என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போவே போயிட்டு இந்த நிமிஷமே என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு மீனா கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. அப்போ போகும்போது சத்தம் எழுந்துருது. சத்தம் எழுந்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க சிந்தாமணி. ஏய், இந்த மீனா எல்லா விஷயமும் ஒட்டு கேட்டுட்டா, அவள் போய் வீட்டில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க என்னை தேடி வர்றதுக்குள்ள இந்த வீடு என் பேருக்கு வந்தாகணும், இப்போவே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மேடம், எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க மூலயமா உங்களுக்கு உங்களுடைய பேரில் இந்த டாக்குமெண்ட் வந்தாகும், எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, அதுக்குள்ளே முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு சந்தோஷி சார்ன்றவங்க கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுமே ரொம்பவே வருத்தமாக மீனா, என்னங்க உங்ககிட்ட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் பேசுனுங்க, நீங்கள் வந்தே ஆகணுன்றாங்க. என்ன மீனா, என்ன விஷயம்? சிந்தாமணி எப்படிப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா, அதை என்னால் நம்பவே முடியலைங்க. நம்ம வீட்டை நம்ம பேரில் இருந்து சிந்தாமணி பேருக்கு மாற்றிட்டாங்க, அது தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன மீனா சொல்கிறேன், இந்த எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னதும் உடனே வராங்க. முத்து வந்துடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வர சொல்லிடுறாங்க. ஏ மீனா, எதுக்காகவே எல்லாரையும் வேலை வெட்டி விட்டுட்டு வர சொல்லியிருக்க, என்ன விஷயன்றாங்க. அத்தை, நீங்கள் பண்ண திருட்டுத்தனத்தை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறதுக்காக தான் வர சொன்னேன். உடனே மனோஜ் கிட்ட, டே மனோஜ், என்னடா நம்ம போயிட்டு அந்த சந்தோஷி சார்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்தோமே, அந்த விஷயம் ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அம்மா, இவளுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை, வேற ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பா போல, அதை இது சொல்லுவாளோ என்னவோ. இல்லடா, அவ பார்க்குற டோனே பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ சந்தேகமாக தாண்டா இருக்குன்றாங்க. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏமா இப்படியெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் நினச்சி நம்பி எல்லாமே செய்யலாம், நீ ஏமா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. இல்லடா, மனசுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏன் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்க சொல்லுமான்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்கள் என்ன வேலை பண்ணிக்கின்றத மறந்துட்டீங்களா அத்தைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன வேலை பண்ணேன், எந்த வேலையும் நான் நல்லா பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே விஜயா சொல்கிறாங்க. மாமா, அத்தை ரொம்ப பெரிய வேலை செஞ்சுருக்காங்க, இதை நான் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை செஞ்ச வேலை என்ன தெரியுமா, நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சிந்தாமணி கிட்ட கொடுத்துருக்காங்க. சிந்தாமணி அத்தையோட வீக்னஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படி என்னடி பண்ணா, எதுக்காக சும்மா நீ அவகிட்ட வம்பு இழுத்து பேசிகிட்டு இருக்க, அப்படி அவள் என்ன பண்ணான்றாங்க. உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு மாமா மாதிரியே கையெழுத்து உங்களுடைய மகன் போட்டான் இல்லை, அந்த கையெழுத்தை வச்சு ஒட்டு மொத்தமாக வீட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு மாற்றுறதா அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பண்ணுற விதம் இது எதுவுமே எனக்கு சரின்னு படலை, அதனால் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் வீடை அவங்க பேருக்கு மாற்றிக்கிறதுக்காக உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க, புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், சிந்தாமணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், சிந்தாமணி எல்லாம் அப்படி பண்ணுறவங்களே கிடையாது, நீ வேணும்னா அப்படி பண்ணுவ, எனக்கு சிந்தாமணியை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே சிந்தாமணி கை தட்டிகிட்டே வராங்க. வாங்க சிந்தாமணி வாங்க,
நீங்க எனக்கு உதவி பண்ணதை இந்த பூ கட்டுறவன் எப்படி சொல்றான்னு பாருங்க. நீங்க என்கிட்ட இருந்து வீட்டை பறிக்கிறதுக்காக தான் நீங்க கையெழுத்தெல்லாம் வாங்குனீங்க, பணம் எல்லாம் கொடுத்ததா சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்னம்மா கண்ணு, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுற, நீ எனக்கு போட்டியே இருந்தா இப்படியெல்லாம் கூட பேசுவியா, நல்லா சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு சிந்தாமணி, எந்த விஷயம் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு அளவு உண்டு. நீ பாட்டுக்கு தேவையில்லாம ஏதாவது பேசின, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கமும் மீனா ஒரு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்கெல்லாம் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கீங்க? இந்த வீடு ஒட்டு மொத்தமா என் கைக்கு வந்தாச்சு. நீங்க எல்லாரும் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதுமே உடனே முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது. யார் நீ? எதுக்காக எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? முதல்ல நீ யாரு? ஒழுங்கா இங்க இருந்து நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷி சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், நீ யாருடா? நீ தான் வந்து அந்த ஆளோட அல்ல கையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படின்னா வச்சுக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கு மரியாதையே நீங்க என்ன பண்ணவே ஏது பண்ணவேன்னு எனக்கு தெரியாது. இந்த நிமிஷமே நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து விஜய் கிட்ட சொன்னதும் விஜயா வந்து, என்ன சிந்தாமணி, உங்களை நம்பி என் வீட்டோட பத்திரம் கொடுத்தேன், நீங்க இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்றாங்க. மாஸ்டர், என்ன பண்றது மாஸ்டர், என்னுடைய தொழிலே இதுதான் இருக்கும்போது நீங்க ஏமாந்து உங்க தேவைக்கு நீங்க பணம் கேட்டீங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதனால நான் வந்து இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய மருமகளை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி எதுவும் தெரியல. அதனால தான் இந்த வீட்டை நான் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடை இப்போ என் பேருக்கு வந்தாச்சு. நீங்கள் போலீஸ்லன்னு இல்லை, எங்கே போய் கேஸ் கொடுத்தாலும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது. அண்ணாமலை கிட்ட விஜயா வந்து, என்னங்க அது வந்துடுறாங்க, போதும் விஜயா போதும், நீ ஏதோ எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனம் ஏதோ பண்ணுறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. உடனே உன்கிட்ட கேட்டேன் விஜயா, எனக்கு தெரியாமல் நீ ஏதாவது பண்ணுறியான்னு சொல்லி கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? உங்களுக்கு தெரியாமல் நான் என்னங்க பண்ண போகிறேன்னு சொன்னியே, கடைசியில் பார்த்தியா எப்படிப்பட்ட நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்க. இப்போ உனக்கு நிம்மதியா சந்தோஷமா சொல்லுன்னு சொல்லிட்டு கோபமா அண்ணாமலை போறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அந்த 1/2 மணி நேரத்துல ஒட்டு மொத்தமா உங்களுடைய பொட்டி படுக்கை எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு நீங்க வெளியே போய் ஆகணும், இல்லைன்னா போலீஸை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு சீல் வைப்பேன்னு சொல்லி சிந்தாமணி மிரட்டுறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியாம பயங்கர வருத்தத்திலையும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து மீனா சேர்ந்து சிந்தாமணியோட ஒட்டுமொத்த ராஜ்யத்தையுமே அடக்குவாங்களாம். வீட்டை எப்படி சிந்தாமணி பேர்ல இருந்து விஜய பேருக்கு திரும்ப வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.